சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட 28 ஸ்டேட்ல இருக்கிற மக்களையும் வந்து சமத்துவமின்மை இல்லாமல் பார்க்குறாங்க. ரீசெண்டாக நடந்த சென்ட்ரல் பட்ஜெட்டில் நம்ம கேரளா இல்லைன்னா தமிழ்நாடு அதே மாதிரி பல மாநிலங்களுக்கு வந்து பார்ஷியாலிட்டி காமிச்சிருந்தாங்க. சென்ட்ரல் எந்த ஸ்டேட்டுக்கெலாம் வந்து நிதி தேவை இருக்கோ அவங்களெல்லாம் வந்து கண்டுக்காம ஒன்லி பீகாருக்கும் அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்க்கு மட்டும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கோடி வரைக்கும் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை என்டிஏ கவர்மெண்ட் சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ஒரு டிசிஷன் தான் வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் பட்ஜெட் இல்லைனா இன்இக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சாகரிகா கோஸ். யார் இந்த சாகரிகா கோஸ்? இவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த ஒரு எம்பி. மமதாவோட கையில் வந்து இந்த மாதிரி நிறைய பெண் சிங்கங்கள் வந்து இந்த வாட்டி இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பேச்சும் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஆளுங்க இருக்காங்களே, நம்ம இவ்வளோ நாளாக இதெல்லாம் வந்து தெரியலையேன்னு சொல்லி இந்த பட்ஜெட் செஷனில் வந்து சாகரிகா கோஸோட அனல் பறக்கும் பேச்சு வந்து நம்ம கேட்டோம். அவங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. என்னெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நினச்சாங்களோ அதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக வந்து சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் காமிக்கிற இந்த இன்இக்வாலிட்டி சமத்துவமின்மையை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசினாங்க சாகரிகா கோஸ். 5 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற ஸ்டேட்டுக்கு மேலே எப்படிலாம் வந்து காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க. இன்இக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட், இன்இக்வாலிட்டி ஆஃப் வெல்த், அதே மாதிரி இன்இக்வாலிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டல், இன்இக்வாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்டில் வந்து எத்தனை ஸ்டேட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சமத்துவமாக நடத்துகிறாங்க நீங்களே சொல்லுங்கள். மத்திய கவர்மெண்ட் இல்லைனா என்டிஏ சர்க்கார் எப்படி மற்ற ஸ்டேட்டெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920 வந்து கொலோனியல் ஆக்ட் இருந்து நம்மளோடையது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம வந்து கொலோனியல் ஆக்டில் வந்து இருக்குல்ல. கொலோனியல் ஆக்ட்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி இருக்கும், இல்லைனா ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து மற்றவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம என்ன அடிமை காலகட்டத்தில் இருக்கோம், நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து உரிமை இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தரணும். நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நிறைய ரிக்யர்மெண்ட் வந்து வச்சுருந்தாங்க இந்த பட்ஜெட்டில். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து செய்யாமல் 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்களுடைய பார்ஷியாலிட்டி காமிச்சிட்டு இந்த பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இன்இக்வாலிட்டி ஆஃப் ஜாப். எத்தனை பேருக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இப்போ வேலை இருக்குது? எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. அதுதான் வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் ஜாப்னு சொல்லிட்டு சாகரிகா சொல்லி. இதே மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஹெல்த்லேயும் இருக்குது. அதாவது எத்தனை போதுமான ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுக்கு இருக்குது? எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கா? அதே மாதிரி எஜுகேஷன்லேயும் ஒரே மாதிரி தான் வந்து பார்க்குறாங்களா? இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்கள் தான் வந்து இன்னும் நிறைய பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்காங்க. இந்த சொசைட்டியில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லைனா ஏழைகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. அவங்களோட கிராஃப் வந்து இன்னும் முன்னேறவே இல்லை. இங்கே சாதாரண மக்களுக்கு வந்து இனிமேல் டீ இல்லை காஃபி குடிக்க முடியாது, இல்லைனா சர்க்கரை இல்லாமல் தான் காஃபி குடிக்க முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் ஏற்படுத்திருக்கீங்க. ஆனால் பணக்காரங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃப்ளைட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா நாள் கணக்கில் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் சாதாரண மக்கள் அவங்களுடைய ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு பால் வாங்கணும், இல்லை தயிர் வாங்கணும், இல்லைனா சக்கரை வாங்கணும், இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு நீங்கள் வந்து டேக்ஸ் ஏற்படுத்துறீங்களே. இதிலே இருந்தே உங்களுக்கு தெரியல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் பீப்புள்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்தியாவில் 47% ஆளுங்களுக்கு வந்து 3 வேளை வந்து சாப்பாடு கிடைக்கல. இதிலிருந்தே தெரியுது நம்மளுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும். நீங்கள் வந்து ஹெல்த் எடுத்தாலும் சரி, எஜுகேஷன் எடுத்தாலும் சரி, இல்லைனா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் எடுத்தாலும் சரி, எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை, ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ, அவங்களுடைய பொலிட்டிக்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றவங்கள வந்து அப்படியே கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு சாகரிகாவோட ஸ்பீச் வந்து செம்ம வெறித்தனமாக இருந்தது. பார்லமெண்ட்ல சாகரிகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து 100% வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். ஒரு சைடு என்னடான்னா லேவிஷாக இருக்காங்க, ரொம்ப லக்ஸரியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வாங்குற சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம டேக்ஸ் கொடுத்து வாங்கணும். நம்மலாம் ஒரு பென்சில் வாங்குறதுக்கே வந்து நம்ம வந்து டேக்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு சாகரிகா கேட்குறாங்க. ஆக்சுவலி சாகரிகா மட்டும் இல்லை, நம்ம எதிர்கட்சியில் வந்து நிறைய எம்பிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கரெக்டான பாயிண்டாக வந்து கேட்குறாங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நாம் இப்போ வந்த பட்ஜெட் வந்து நம்மளுக்கு இல்லைனா சாதாரண மக்களுக்கு கரெக்டான பட்ஜெட்டா, இல்லைனா இது வந்து பணக்காரங்களுக்கு சாதகமான ஒரு பட்ஜெட்டா? நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க.